ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகாஸ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான குழம்போடு தாங்க ஆரம்பிக்க போகிறோம். அதாவது உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நதிகாஸ் ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதே போல் ஒரு 200 கிராம் பருப்பு, கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 1.5 மணி நேரமாக நான் இதை ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டிருக்கிறோம். அதை நம்ம கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாங்க. உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதாவது ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிடலாம். அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நம்ம மிளகா வத்தல் நீங்கள் சேர்த்து அரைக்கிறதுனா கூட நீங்கள் ஊற வச்சு மிளகா வத்தல் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் பருப்போடவே. 1 ஸ்பூன் தனியாத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேங்க. இது குழம்பு தனியாத்தூள் தான். நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். தனியாத்தூளை தனியாக தாங்க அரைச்சி வச்சுருப்பேன், அதுதான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச பருப்பு விழுது இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிடலாங்க. நமக்கு பருப்பு அந்த உருண்டையெல்லாம் உடையாமல் இருக்கணும்னா பருப்பை முதலே வதக்கிடணும். நீங்கள் வேகலாம் வைக்க தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் தனியாக உருண்டையை வேக வைக்க வேண்டாம். இல்லை பொரிச்சு எடுத்து கூட குழம்புல போடுவாங்க சில பேர், அப்படி கூட செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நமக்கு உருண்டை உடையவே உடையாதுங்க, சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துருக்குறேன். வெந்தயம் பொரிஞ்ச பின்னாடி நம்ம புளியை ஊற வச்சு வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துருந்தேன், அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ முதல்ல மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இது குழம்புக்கான மஞ்சத்தூளுங்க. அதே போல் குழம்புக்கான மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதே போல் தனியாத்தூள் அதுவும் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். சில பேர் பருப்பில் இருந்து கூட கொஞ்சோண்டு எடுத்து கரைச்சி விடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா உடையாமல் வரும். இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திருப்பி இந்த இது நல்லா கொதிக்கணும். உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம உருண்டையில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதாவது அரைக்கும் போதே பருப்பில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளியும் ஒரு பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதித்த பின்னாடி ஒவ்வொரு உருண்டையாக மெதுவாக போடுங்க. அது உடையாமல் மெதுவாக போடுங்க. எல்லா உருண்டையுமே போட்டுட்டோங்க நம்ம. இப்போ கரண்டி போட்டு கிளறாதீங்க, அப்படியே லேசாக ஆட்டி விட்டுருங்க மூடி போட்டு. உருண்டைலாம் நல்லா வெந்து மேலே வந்திருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகுங்க இந்த மாதிரி குழம்பு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். சின்ன வெங்காயத்தை 2 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆன பின்னாடி கருவேப்பிலை சேர்த்து
நம்ம தாளித்து குழம்புல கொட்டிடலாம். இது நல்லா வாசமாக இருக்குங்க முதல்ல தாளிக்கிறத விட. குழம்பு எப்போவுமே கடைசி தாளித்து கொட்டினீங்கன்னா குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு உருண்டை எல்லாமே அப்படியே இருக்குது, எதுவுமே உடையவே இல்லை பாருங்கள். நம்மளுக்கு உருண்டை உடையவே உடையாதுங்க, சூப்பராக வரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான உருண்டை குழம்பு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப நல்லா அழுத்தி உடைச்சாதாங்க உடையுது. இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.